சொல்லுக்கும் தெரியாமல் சொல்லத்தான் வந்தேனே. மார்க்லாம் ஆல்ரெடி தெரியும். கொல்லட்டம் போல சொல்லாமல் நின்றேனே. சொல்லுக்கும் அர்த்தத்துக்கும் தூரம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகில் பிரபு விலாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என் பையன் சொல்லுவான், என்ன வீடியோடா, எங்கே போகிறோம் ஓனர்? ஸ்கூலுக்கு போகிறோம், பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு. ஆமாம், ஸ்கூலுக்கு போகிறோம், பேரண்ட்ஸ் மீட்டிங், அதுக்கு தான் போகிறோம். பேப்பரில் மார்க்லாம் நல்லா வாங்கியிருக்கியா? மார்க்லாம் ஆல்ரெடி தெரியும், சொல்லிட்டான், பேப்பர் கொண்டு வந்தான். இப்போ நம்ம ஊர்லலாம் இருக்கிற மாதிரி தான் பேப்பரெல்லாம் பார்த்துட்டு சைன் போடணும் இல்லையா, அதுக்காக தான் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லு ஒன்றும் இல்லை. சரி, கண்ணில் குத்திட்டேனா? சாரி சரி பவுடர் தான் அடிச்சு விட்றேன். சரி வா 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 வா. நான் இல்லைங்க, இந்த ரேங்க் கார்டு கொடுப்பாங்க நம்மளுக்கெல்லாம். அந்த ரேங்க் கார்டை எப்போ வீட்டில் சைன் வாங்குவேன் அப்படின்னா, எனக்கு 8:40 ஸ்கூலில் பெல் அடிப்பாங்க. வீட்டிலேருந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஸ்கூல் இருக்கும் இல்லையா, அந்த 8:35 அந்த டைமில் தான் சைன் வாங்க நிற்பேன். அப்போ தான் மார்க்கை பார்க்குறதுக்கு முன்னாடி டைம் ஆச்சு சைனை போடுங்க மார்க்கை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஓடிடுவேன். லாஸ்ட் டைம்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் மார்னிங் 7 o'clockலாம் வச்சுருந்தாங்க, காலையில் சீக்கிரமே. இந்த டைம் ஈவினிங் 7 o'clock வர சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை ஜாப்க்கு ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்கக்கூடாதுங்கிறக்காக 7 மணி சொன்னாங்களா என்னென்னு தெரில. அதான் நம்ம வீட்டிலேருந்து ஒரு 5:30 மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டுருக்கோம். இங்கே நிறைய படிக்க கொடுக்குறாங்க, பட் ரைட்டிங் ஒர்க் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. சென்னையில் நான் பிகேஜி எல்கேஜி படிக்கும் போதே பயங்கரமாக ஹேண்ட் ரைட்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்கும், நிறைய எழுதுகிற மாதிரி இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங்குமே இப்போ இருக்கிறத விட சூப்பராக இருந்தது மாதிரி இருந்தது. இங்கேக்கும் நம்ம ஊருக்கும் நான் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, எஜுகேஷனில் பொறுத்த வரைக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இங்கே நல்லா ஸ்போக்கன் இங்கிலீஷெல்லாம் சூப்பராக பேசுகிற மாதிரி இங்கே ஃபீல் ஆகுது. நம்ம ஊரில் ஹேண்ட் ரைட்டிங் ஒர்க் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இங்கே பாருங்கள், செவ்வானம் சூப்பராக இருக்குங்க இல்லையா. சன்செட் ஆகிற டைம்லாம் ஆயிடுச்சு, ஒரு 6 o'clock மேலே. நீங்களும் அந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கூலுக்கு வந்தாச்சு. நம்ம பயங்கர குளிருங்க. என்ன ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் என்ன ஸ்நாக்ஸ்? ஒரே ஸ்நாக்ஸ், டீ? ஸ்நாக்ஸ் இல்லை, ஒன்லி டீ தான் குடிக்கிறேன். இன்னும் 20 பேர் இருக்காங்க, டோக்கன் மாதிரி உள்ள அனுப்புறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 20 minutes ஆகுது. என்ன பேசுறாங்கன்னு தெரில. 20 பேர் இருக்காங்க. அதான் கேண்டீன் ஒரு டீயை குளிருக்கு, பயங்கரமா குளிருக்கு வேற. அதான் டீயை குடிச்சிட்டு அப்புறம் போலாமேன்னு வந்திருக்கேன். இப்போ நார்மலாக எல்லாத்துக்குமே 20 minutes வச்சுக்க, நம்ம பையனுக்கு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாத்துலயும் நல்ல மார்க் தானே எடுத்திருக்கான், ஹிந்தியில தானே. எல்லாருக்குமே 20 minutes தான். ஹிந்தியில் மட்டும்தான். என்ன பண்ணுறது, எனக்கு வீட்டில் சொல்லி கொடுக்குறதுக்கு ஹிந்தி தெரியாது, மொபைலில் பார்த்து தான் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. நம்மளே ஹிந்தியில் தகத்திமிட்ட போது அவனை என்னத்தை சொல்ல முடியும். டியூஷனில் தான் சேர்க்கணும் ஹிந்திக்காக. ஆமாம் தானே. மற்றதெல்லாம் சூப்பராக படிக்கிறாங்க. 1 மார்க்கு 1.5 மார்க்கு அதிகபட்சம் தான் குறைஞ்சிருக்கு. மற்றதெல்லாம் அந்த பிள்ளையே பெருமையாக பேசுகிறேன் இல்லை. அது நல்லா தான் படிப்பான். நாங்களும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது, படின்லாம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். நானும் அப்படி தான், அவங்க அப்பாவும் அப்படி தான். அவனையும் நார்மலாக படிச்சிடுவான். ஆனால் படிப்போட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கண்டிப்பாக சொல்லுவோம். படித்தாதான் படிப்புனால என்னென்னலாம் பின்னாடி எப்படி இருக்குமோ அதெல்லாம் சொல்லுவோம், கம்பல் பண்ண மாட்டோம் படின்னு. அவனே மல்ல எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்ல மார்க் தான் எடுத்திருக்கான். 1 மார்க்கு, அது 1.5 மார்க், இந்த மாதிரி தான் கம்மியாயிருக்கு. ஹிந்தியில் தான் கொஞ்சம் நிறையா கம்மியாயிருக்கு. அவங்க அப்பாவுமே எக்ஸாம் டைமில் ஹிந்தியெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. மற்ற டைமில் அவங்களுக்கும் டைம் இருக்குதுல்ல, என்ன பண்ணுறது. இப்போ என்ன எக்ஸாம் நடந்ததுக்குள்ளதுன்னா, டேர்ம் டெஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ளே மார்க் ஷீட்டுக்குள்ளே பேரண்ட்ஸ் படி தான் நடக்குது. ஆனுவல் எக்ஸாம் இப்போ தான் ஒரு 2 days 3 daysல நீ ஸ்டார்ட் ஆயிரும். இனிமேல் தான் ஆனுவல் எக்ஸாம். கிளாஸ்க்கும் வந்துட்டோம். இந்த காமிக்கிற நிலைய பிக்சர் இது ஸ்கூலுக்கு வெளியில் ஒட்டியிருந்தாங்க. இது நம்ம பையன் தம்பி வரைஞ்சது தான். சூப்பராக, கொஞ்சம் சூப்பர்னு சொல்ல முடியாது, நார்மலாக நல்லா வரைவான். அவனுக்கு ரொம்ப டிராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதான் அவங்க அப்பா பார்த்து கேட்டுட்டு இருந்தாங்க, இது நீ தானே வரைஞ்ச அப்படின்னு. இங்கே உள்ள ஃபேமஸான ஏதோ பில்டிங்லாம் வரைய சொல்லியிருப்பாங்க போல். ஒரு பில்டிங் வரைஞ்சிருந்தான். அப்புறம் இது அவங்க இது அப்புறம் தான் காமிச்சான். என்னோட மற்ற ட்ராயிங் காமிமா அப்படின்னு சொன்னால், அதை எடிட் பண்ணியிருக்கும் போது பார்த்துட்டு, சரி கொண்டுட்டு வா, ஏன் உன்னோட ஆசையை இது பண்ணுவானே, காமிச்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர சொன்னேன். இதெல்லாம் தம்பி வரைஞ்சது தான். சிவன், முருகர், கிருஷ்ணர், இந்த மாதிரி எதை பார்த்தாலும் வரைய கிளம்பிடுவான். வீட்டில் இன்விடேஷன்லாம் வரும் இல்லையா, பத்திரிக்கையில் வர சாமி பிக்சர் எதை பார்த்தாலும் அப்படியே எடுத்து வரைய ஆரம்பிச்சிருவான்.
எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பர் அல்லாட்டையும் பையன் வரைஞ்சதை வந்து சூப்பர் தான் சொல்லணும். சுமாராக இருந்தாலும் சூப்பர் தானே சொல்லணும். சுமாராக இருக்குன்னு சொல்லக்கூடாதுங்கிறக்காகவே நாங்களும் சூப்பர்னு சொல்லிடுறது. அதுக்கு ஏற்ற மாதிரியும் எப்போ ட்ராயிங் காம்படிஷனில் என்ன நடந்தாலுமே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அல்லது செகண்ட் ப்ரைஸ், தேர்டு கூட வாங்க மாட்டான், ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் வந்துடுவான். அவனுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஏதாவது பண்ணணும் கண்டிப்பாக சீக்கிரம். அப்புறம் தம்பிக்கு வந்து ரொம்ப படிக்கணும் இத்தனை மார்க் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இது பண்ணவே மாட்டோம். இப்போ ஹிந்தியில் வர மார்க் கம்மியாக இருந்திருந்தால் இதை விட கொஞ்சம் ட்ரை பண்ணு, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி தான் அவனை இது பண்ணுமே தவிர நீ அடுத்தது நீ ஃபுல் மார்க் ஹிந்தியில் எடுக்கணும், மற்றதில் எப்படி ஒரு மார்க் குறையுது அது மாதிரி ஒரு மார்க் தான் ஹிந்தியில் குறையணும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க அப்பாவும் பண்ண மாட்டாங்க, நானும் பண்ண மாட்டேன். ஆனால் படிப்போட எஜுகேஷனலோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு கண்டிப்பாக 2 பேரும் வந்து சொல்லுவோம். அது வந்து சின்ன வயசுலேயே நான் சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்போல்லாம் அவங்க அப்பா சொல்லுவாங்க, அவனுக்கு புரியவே புரியாது, இப்போ போய் அவன்கிட்ட அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க பற்றியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவனுக்கே புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நம்ம சொல்கிறது படிப்போட முக்கியத்துவம் இது தான், படித்தோன்னா நம்ம இப்படிலாம் இருக்கலாம் அப்படிலாம் சொல்கிறது வந்து பாருங்களேன். இந்த சிவன்லாம் எவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருக்கான் இல்லையா? பேக் சைடு சிவன் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த பிக்சர் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். இதையும் எதையோ பார்த்தா வரைஞ்சிட்டு இருந்தான். அப்புறம் இந்த பிள்ளையர் வந்து நம்ம வீட்டில் உள்ள ஃபோட்டோ, சாமி ஃபோட்டோவில் இருக்குங்க, அதை பார்த்து சாமி அந்த பூஜை டேபிள் முன்னாடி உட்காந்து வரைஞ்ச பிள்ளையார் இது. லாஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நான் கிருஷ்ணர் ஃபோட்டோ ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வராமல் போயிட்டேன். இந்த டைம் போயிட்டு வரும்போது தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போது பார்த்தா அவன்கிட்ட தான் கேட்டேன், ஒரு கிருஷ்ணர் இது பிக்சர் எனக்கு வரைஞ்சி தடா பேப்பரில், நான் ஒட்டி வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அழகாக சூப்பராக கிருஷ்ணர் இந்த தவழ்ந்துட்டு இருப்பாருங்க இல்லையா, அந்த கிருஷ்ணரை சூப்பராக வரைஞ்சி தந்தான் லாஸ்ட் இயர் கிருஷ்ண ஜெயந்திக்கு. அதை வச்சு தான் நாங்கள் வீட்டில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி பூஜையே போட்டோம் அவன் வரைஞ்சதை வச்சு. பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்சு வெளியில் வந்துட்டோம். அதே தான் சொல்லியிருந்தாங்க, ஹிந்திக்கு கொஞ்சம் வந்து ஹிந்தியில் தான் கம்மியாக இருக்கான் அப்படின்ட்டு பயங்கர சுட்டியாக இருக்கிறான், கொஞ்சம் சுட்டி அப்படின்னு சொன்னாங்க. அந்த சின்ன வாண்டை வச்சுக்கிட்டு இவனை ஸ்கூலில் செட்டப் பண்ணுவோம் போல். ஆனால் ரொம்ப அமைதியான இதுதான். நம்ம இந்த சாப்பாடு கொடுத்துருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் என்ன கொடுக்குறோமோ அதை வந்து இது வேண்டாம் அது வேணான்னு அடம் பிடிக்கிற பையனே கிடையாது. முக்கியமாக வந்து சாப்பாட்டுக்கு நம்ம என்ன இதுதான் இருக்குன்னு கொடுக்குறோமோ அதை வாங்கிடுவோம். அந்த மாதிரி வெளியிலையும் அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தான் அடமே பிடிக்க மாட்டான். ஒரு வீட்டில் குழந்தைங்க அப்படி இருந்தால் இன்னொரு குழந்தை வந்து பயங்கர அடம் பிடிக்கிறதா இருக்குங்கிற மாதிரி சின்ன வாண்டு இப்போவே பயங்கர அடம்னா அடம், அது பண்ணுற அடம் இருக்குதே வச்சுக்கிட்டு நீ கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட பேச முடியலை. அந்த அளவுக்கு நம்ம மடியில் கூட இல்லை, அங்கே போய் டேபிளை உருட்டுது, அதை உருட்டுது, அவங்ககிட்ட பெண்ணை வாங்குது, அப்படி சேட்டை பண்ணுது. சின்னது அடமும் பிடிக்குது, இது வேணும், கையை காமிச்சிட்டு கடைக்கெலாம் போனால் இதுதான் வேணும்னு அடம் பிடிக்குது. குளிர்னா அப்படி ஒரு குளிருங்க, குளிர் நடுக்குதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்குங்க. வெயில கூட தாங்கிடலாம், குளிரை தாங்க முடியலையேடா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. அப்பவும் இப்படி தாங்க சொன்னது, உன்னை கம்பல் பண்ணலை, இன்னும் நீ இன்ட்ரெஸ்ட் எடுத்து படி, இதுலேயும் நல்லா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. என் பையன் படிப்படின்னு கம்பல் பண்ணுறதோடு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீ வேற யாரையும் எடுத்துக்கோ, நம்ம அப்பாவை எடுத்துக்கோ, அப்பா வீட்டு சைடும் சரி, அப்பா தாத்தா அவங்களும் சரி, நம்ம அம்மாச்சி தாத்தாவும் சரி, பெரிய வசதி கிடையாது, ரொம்ப ரிச்சு கிடையாது. அவங்களால என்ன முடியுமோ அம்மாவை அவளை படிக்க வச்சாங்க, அப்பாவை படிக்க வச்சாங்க. அப்பா படித்ததுனால மட்டும்தான் இந்த மாதிரி ஃபாரினில் இருக்க முடியுது, இங்கே நல்ல ஒரு ஜாப்பில் அப்பா இருக்க முடியுது. இல்லாட்டி நம்ம நார்மலான லைஃப் தான் ஊரில் வாழ்ந்துட்டு இருப்போம். நம்ம ஏற்கனவே நம்ம சென்னையிலலாம் இருந்ததும் பார்த்துருப்பேல, அப்போ நீ கொஞ்சம் பெரிய பையன் தானே. இதுக்கெல்லாம் காரணம் படிப்பு மட்டும்தான். நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது எது அப்படின்னா படிப்பு மட்டும்தான். இல்லாட்டி நம்ம கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம், கஷ்டமாக இருந்திருக்காது, அதே லைஃப்பில் இருந்திருப்போம். இப்படி ஃபாரின் வந்திருக்க முடியாது, இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டுலாம் அவன்கிட்ட சொல்லுவேன். என்ன ஒரு பேக்கை தூக்குறீங்க? காசு பணம் சொத்து இது எதாக இருந்தாலும் இப்போ உள்ள கட்டத்தில் கொஞ்சம் ஏமாலியாக இருந்தால் பிடிங்கிக்கிடுவாங்கடா. அப்படி இல்லைன்னு வை, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்மளுக்கு இல்லாமல் போடக்கூட சான்ஸ் இருக்குடா. ஆனால் படித்தது மட்டும் நம்ம எப்போதும் கடைசி வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன். மண்டையை ஆட்டுவான். புரியுதா என்னங்கிறத விட புரியுதான்னு கேட்டால் இதுன்னு சொல்லுவான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் இந்த ரின் சோப்பு இருக்குதுங்க இல்லையா, துணி சோப்புன்னு சொல்லுவோம்ல, அது நம்ம ஊரில் 10 ரூபா சோப்பு தான். அதுலேயே வந்து 10 ரூபாய்ன்னு தான் போட்டிருக்கு அந்த சோப்பில், நம்ம ஊர்லேருந்து வந்ததுனால. ஆனால் பார்த்தீங்கன்னா 380 இங்கே வந்து 60 80 ரூபா கிட்டத்தட்ட வந்து 9 சோப்பு. இங்கே ஒரு சோப்பு வாங்குற இடத்துல நம்ம ஊரில் 9 சோப்பு வாங்கிடலாம், அவ்வளோ ரேட்டு. அப்படி நினைக்கலாம், அப்போ படித்தவங்க தான் வாழ்க்கையில் முன்னேறாங்களா, அப்போ படிக்காதவங்க கூட எவ்வளோ பிஸ்னஸ் மேன்லாம் இருக்காங்க. அது உண்மை தான், இருக்காங்க தான். அந்த பிஸ்னஸ் மேன் கூட என்ன சொல்லுவாங்க தன் குழந்தைங்கள அப்படின்னா வந்து, நீ படிச்சுட்டு என்னோட பிஸ்னஸை வந்து பார்த்துக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இல்லை கஷ்டப்பட்டு உழைக்கிற அப்பா கூட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பட்ட கஷ்டத்தை நீ பட வேண்டாம், நீ படித்து ஒரு இடத்துக்கு முன்னேறி போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. செட்டிலான அப்பா கூட என்ன சொல்லுவாங்க, நீ படிச்சுட்டு என்னோட பிஸ்னஸை வந்து பார்த்துக்கோ, எனக்கு கை கொடு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ வந்து படிக்காதவங்கலாம் வாழ்க்கையில் முன்னேறலைன்னு சொல்ல முடியாது. அப்படி முன்னேறினவங்க கூட தன்
குழந்தைங்கள படிக்கணும்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்மனால நம்ம வசதிக்கு நம்ம ரேஞ்சுக்கு எவ்வளோ முடியுமோ அதுக்கான எஜுகேஷன் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம பெற்றோர்களோட கடமை. அதனால வந்து குழந்தைக்கு நகைப்பணம் சேர்த்து வைக்க முடியல, சொத்து சேர்த்து வைக்க முடியல, அது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறத விட நான் வந்து என்னால் முடிஞ்ச கல்வியை குழந்தைக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுல வந்து நம்மளால் முடிஞ்சதை கண்டிப்பாக கொடுப்போம். மற்ற எது சொத்து பணம் எது சேர்த்து வைக்காட்டையும் நம்ம நல்ல படிப்பை கொடுத்தோம்னாவே, நல்ல படிப்புங்கிறது நம்மளால் முடிஞ்ச படிப்பு கொடுத்தனாவே போதுங்க. வரும்போதே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. 7 o'clock வர சொல்லியிருந்தாங்க. நம்ம அவங்க மிஸ்ஸை மீட் பண்ணும்போதே ஒரு 8:30 கிட்ட ஆயிடுச்சு. வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 9:30 ஆயிடுச்சு. அதோட வரும்போது கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் வீட்டில் காலி ஆயிடுச்சு. அது வாங்கிக்கிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். வந்து சிக்கன் குழம்பு செஞ்சுட்டு அப்படியே குக்கரில் செய்வோம் இல்லையா, அதை வச்சு விட்டாச்சு. குழம்பு வச்சு விட்டுட்டு சப்பாத்தி போட்டாச்சு. மதியம் அவங்க அப்பாவுக்கு ரைஸ் இருந்ததுனால எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சப்பாத்தி உங்களுக்கு மட்டும் போட்டுக்கான்னு சொல்லிட்டாங்க. அதோட கொஞ்சமாக தான் எனக்கு ஒரு 2 சப்பாத்தியும் தம்பிக்கும் போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.